இப்ப இந்த இயற்கை பேரழிவு நெறைய வரும்னு சொன்னீங்க. இந்த கொத்து கொத்தா சாவுறாங்கல்ல. அது இந்த வருஷமும் தொடருமா சார்? இப்ப நம்ம லாஸ்ட் இயர் ஏர்கிராஃப்ட் ஏன் பர்ன் பாவம் ஆனது. அது நம்ம நினைக்கவே வேண்டாம். ஏன் மைனஸா நினைக்கிறீங்க? நடக்குது. இல்ல ஒரு பிரிகாஷன்க்காக சொன்ன மாரி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல அது அழிவுங்கிறது வந்து ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு சொல்லி அழிவுங்கிறதே மொத்தம் தானே. ம். இயற்கையுடைய சீற்றம் மொத்தம் தானே. இப்போ ஒரு 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 10 பேர் இருக்கிறதுல ஒரு நெருப்பு பிடிச்சுன்னா 10 பேருக்கு தானே பாதிப்பு. ம், ம், ம். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ மொத்தமாக நான் வேண்டிக்கிறது சித்தரேடுகள் இது எழுதியிருந்தாலும் இது நடைமுறைக்கு வராமல் ம். தெய்வ அனுகிரகம் இயற்கையுடைய அனுகிரகத்தினால இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். நானும் மனுஷன்தான். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமா. ஸோ எனக்கு அந்த பயம் இருக்குமல்ல. நான் எதுக்கு சொல்லணும்னா மக்கள் எல்லோருமே ஒரு சிந்தனையோடு ஒரு அட்வான்ஸு ஒரு ப்ரிப்பேராக இருக்கணும். இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ப்ரிப்பேராக இருக்கணும். அதுக்கு சொல்கிறத ஜோசியம் வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்ல. இது ஒரு அட்வைஸ் தான். இப்படியும் நடக்கல, இப்படியெல்லாம் நடந்திருக்கு, அதுக்காக சொல்கிறேன். ஸோ நடப்பது நல்லதாகவே இருக்க வேண்டும். அந்த நல்லதாக இருக்கோன்னா நாம் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. ஸோ நடப்பதும் நடக்காதும் நம்ம கையில் இருக்கிறதுனால நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.